விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீசன் பெற்ற ஆசை மகனே இடு இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் நீ புது பெலாசு பாக்குது பெலாசு கொண்டாடே இது புத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா இது முடிவுள்ள ஆரம்பம் உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும் பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா காலர் தான் தூக்காமலே ஆட வர்றீங்க அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டார் பூச்சி பூவை தேடும் மழை இந்த மண்ணை தானே வந்து சேரும் எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போதும் முன்னும் பின்னும் நீ நடந்தால் உஞ்சாகும் புகை போல பெண் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன் எவர் சொல்லி கேட்பேன் அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம் மச்சி ஓபன் தி பாட்டில் சந்தோஷ். ஸோ செக்மெண்ட் 1 தாண்டி செக்மெண்ட் 2க்கு வந்திருக்கீங்க சந்தோஷ்.
ஸோ செக்மெண்ட் 1ல் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க? 8.5. 8.5. உங்களை வார்னிங்கோட செக்மெண்ட் 2க்குள்ள அமைச்சிருக்காங்க நம்மளோட ஜட்ஜஸ். ஸோ இப்போ அந்த வார்னிங்கை மைண்டில் வச்சு தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லை அதெல்லாம் மறந்து போய் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? அதை மறந்துட்டீங்க. வாய் திறந்து பேசுங்க. மறந்துட்டு டோட்டலாக அதை பற்றியே மறந்துட்டீங்க. அப்படி தான் இருக்கணும் ஆட்டிடியூட் சந்தோஷ். நடந்து போச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நோக்கி போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லை எந்த அளவுக்கு உங்களோட இந்த முயற்சி வெற்றியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தருண் மாஸ்டர். சந்தோஷ், மாஸ்டர் நீ 3 சாங் பண்ணல? 5 சாங். 5 சாங்ஸ். மொத்தம் 5 சாங்ஸ். ஓகே. அந்த 5 சாங்ஸில் எனக்கு லாஸ்ட் சாங் தான் பிடிச்சது. ஏன்? லாஸ்ட் சாங்கு ஃபுல் ஜோஷோட பண்ணேன். மற்ற சாங்லாம் ஓகேயா இருந்தது. என்ன பண்ணலாம்? நீ நிறைய சாங்ஸ் பிகினிங்கில் பண்ண, பட் லாஸ்ட்டாக அது அந்த ஜோஷ், அந்த ஃபுல் ஆட்டிடியூடோட, அந்த பிரெத்தோட நீ பண்ண பாரு, அது நல்லா இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. மற்றதெல்லாம் இட் வாஸ் ஓகே, யூஸ்வலாக இருந்தது. மண்டே டு சாட்டர்டே மாதிரி இருந்தது, அந்த சண்டே இல்லை. ஸோ டேக் கேர். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எஸ் அசோக் ப்ரோ. பிரதர், எனக்கு ஃபண்டாபுலஸாக தோணுச்சு. எனக்கு ஐ லவ் தி எனர்ஜி டுவர்ட்ஸ் த ஃபினாலே. ஐ திங்க் தளபதி விஜய் சார், அஜித் சார்னு ஒரு வரப்போயே உள்ளுக்குள்ளே ஐ திங்க் ஒரு பர்ஃபார்மருக்கே ஒரு ஜோஷ் வந்துடுது. அண்ட் வெரி குட் ஹை பேக்ட் எனர்ஜி. ஸோ மாஸ்டர் சொன்ன மாதிரி இட் ஸ்டார்டட் தேர், பட் எங்கேயோ போய் ஒரு ராக்கெட் லான்ச் ஆச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட். அண்ட் நீங்கள் ஒரு தி எண்ட் ஃபினாலே நீங்கள் ஒரு விழுந்தீங்க தெரியுமா, ஆன் யோர் பேக். வே யூ ஃபெல் யூ ரோஸ். நீ விழுந்த இடத்துல தான் ரைஸ் ஆன. அருமையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒன் மூமெண்ட் ஐ லைக் வேர் ஆன் த ஃப்ளோர் நீ யூ பவுன்ஸ் ஷோல்டரோட வென் யூ மூவ்ட். அது நல்லா இருந்துச்சு. சில ஸ்டெப்ஸ் திணிச்சு இங்கெங்கே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஃப்ரண்ட்டில் வர பர்ஃபார்மன்ஸ்க்கு கூட கீப் யுவர் எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா அண்ட் ஆல் யுவர் ஜோஷ் ஆல் த்ரூ த பர்ஃபார்மன்ஸ். எங்கேயாச்சும் வேவர் ஆச்சுன்னா பட்டுன்னு அந்த எனர்ஜி நம்மளை அது ஏன்னா வி ஆர் ஸ்டார்டிங் ஆன் சச் அ பாசிட்டிவ் நோட். ஹை எனர்ஜி ஹை இம்பேக்டாக எபிசோட் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் எங்கேயாச்சும் டல் ஆச்சுன்னா பட்டுன்னு இமீடியட்லி அது அடிக்குது நம்மளை. ஸோ கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஹை, கீப் யுவர் எனர்ஜி ஹை. காட் பிளெஸ். சூப்பர். தேங்க்யூ.